பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 68:32. பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் ராஜ்யங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற, உலகத்தை ஆள்கிற ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் யாவருக்கும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் மனுஷனை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் என்று சொன்னால், அவரை பாட, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை கொண்டாட, அவரை உயர்த்த, அவரையே சேவிக்க. அதனால்தான் வேதம் சொல்கிற, ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை பாடி அவரை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ண வேண்டுமா? செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனா, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு இந்த உலக மனிதர்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.